ஹாய்ங்க, நம்ம இன்றைக்கி மணத்தக்காளி கீரை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கீரையை பறித்து தண்ணியில் அலாசி ஒரு துணியில் காய போட்டுடலாம். அடுத்த நாள் வெயிலில் நல்லா மொறுமொறுன்னு காயிற மாதிரி வச்சுக்கணும். நம்ம கையில் மசிச்சா இப்படி அமுக்குனா அது பொரியணும், அந்த மாதிரி காஞ்சிக்கணும். தேவையான பொருள் என்னென்னு பார்த்தா வரமிளகாய், சீரக மிளகு, பொட்டுக்கடலை, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இது எல்லாமே 2 ஸ்பூனு. வரமிளகாய் நான் அதிகமாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா 2 இல்லைனா 3 மட்டும் போட்டுக்கோங்க. நான் அதோடவே 4 பல் பூண்டு, கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன். சின்ன பூண்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பெரிய பூண்டுன்னா கொஞ்சம் ஒரு 3 மட்டும் எடுத்துக்கோங்க. 3 இல்லைனா 4 மட்டும் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் தனித்தனியாக வறுக்கணும். அப்போ தான் நமக்கு பதம் தெரியும். நல்லா வறுத்துட்டு தனித்தனியாக எடுத்து வச்சுக்கணும். மணத்தக்காளி கீரை பச்சையாக சாப்பிட்டாவே நமக்கு நாக்கில் இருக்கிற புண்ணு சரியாகும். டெய்லியும் ஒரு 3 இலை எடுத்து அலசி மென்று சாப்பிட்டாவே சரியாயிடும். பொடி பண்ணுறது இன்னும் நமக்கு நல்லதாக இருக்கும். நம்ம கீரையை அடிக்கடி செய்கிறதுக்கு தேவைப்படும் போது தோசைக்கு, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு சாப்பிட்டுக்கலாம். நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் துவர்ப்பாக இருக்கும், ஆனால் அது நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. வரமிளகாய் நான் அதிகமாக எடுத்துக்கிட்டேன், ஏன்னா எனக்கு பிடிக்கும் காரம். பூண்டும் தனியாக வறுத்துக்கிட்டேன். அதில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும். பூண்டு வறுக்கும்போதும் புளி வறுக்கும்போதும் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நம்ம வறுக்கும்போது அந்த பச்சை ஸ்மெல் போகும். அதோடவே உப்பும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் உப்பு போடலை, உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. எப்போயுமே நம்ம எந்த பொருளாவது கொஞ்சம் வறுக்கும்போது கொஞ்சமாக ஒரு பிஞ்சு 2 பிஞ்சு உப்பு போடும்போது அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து தனித்தனியாக வறுத்தது எல்லாத்தையும் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கணும், தனியாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த கீரையை எடுத்து போடணும். நான் கொஞ்சம் ஸ்மெல் பச்சை வாசனை அடிக்கக்கூடாதுன்றதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஆனால் ரொம்ப வறுக்கக்கூடாது, கருகிரும். ஏன்னா ஆல்ரெடி நல்லா காஞ்சிடுச்சு இல்லையா, அதனால் இது எல்லாமே நம்ம தனித்தனியாக எடுத்து அரைச்சி வச்சுக்கணும். நான் அதை கீரை சேர்த்தே அரைக்கிறத நான் வீடியோவில் போடலை. நம்ம அரைக்கும்போது உப்பு பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. தனியாக அரைச்சதுக்கப்புறம் உப்பு போட்டால் அது ஒரு வேறு மாதிரி இருக்கும். நம்ம அரைக்கும் போதே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு டேஸ்ட் பார்த்துடணும். அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வருங்க, நல்லாயிருக்கும். டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூங்க.